வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் நிறைய அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு வரோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் டிஎஃப்எஸும் வரும், பிஎஃப்எஸும் வரும். ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், இதை ஷார்ட்டாக ஐடிடிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். is a hybrid search algorithm that combine the advantages of both depth first search and breadth first search. So ரெண்டு அல்காரிதமும் இதில் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அதாவது ஹைப்ரிட் அல்காரிதம் சொல்லுவோம். It repeatedly applies depth limited search with increasing depth limit until the goal is found. என்கிட்ட ஒரு கிராஃப் இருக்குது, அதில் 10 லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் எஸ்ன்னு ஒரு ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த எஸ்ன்னு இருக்கிற ஸ்டேட் லாஸ்ட்டு லெவலில் இருக்குது. நான் ஸ்டார்டிங் என்ன செட் பண்ணுறேன்னா, ஒரு 4 லெவலில் செக் பண்ணு, அந்த எஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர் தானாகவே இன்னும் கொஞ்சம் ஒரு 3 லெவல் எக்ஸ்ட்ரா அதுவே எடுத்துக்கிட்டு சர்ச் பண்ணும். ஸோ அதனுடைய கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த லிமிட் அதுவே இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் இந்த ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்டார்ட் வித் எ டெப்த் லிமிட் ஆஃப் 0 அண்ட் பர்ஃபார்ம் எ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ப்ரீவியஸ் லெக்சரில், அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இதில். If the goal is not found, increase the depth limit by 1 and perform DFS again. So 1, இப்போது நான் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் ஃபஸ்ட்டு ரூட் நோடில் செக் பண்ணுது. அங்கே கோல் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, லிமிட் 1 ஏற்றிக்கும். ஸோ ஒரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கும், அங்கே செக் பண்ணி போகும். அதுலேயும் கிடைக்கலாம், லிமிட்டை இன்னும் ஏற்றிக்கும். 1 + 1 2, அப்புறம் 2 + 1 3, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். Continue increasing the depth limit and performing DFS until the goal found. ஸோ நான் தேடக்கூடிய ஸ்டேட் கோல் கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு லெவலாக இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வரும். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஏ தான் இங்கே ஸ்டார்டிங் நோட். இதோடைய பிரான்ச்சஸ் நெய்பர்ஸ் யார்? பி, சி, டி. பிக்கு நெய்பர்ஸ் இ, எஃப். வி ஆர் சர்ச்சிங் ஃபார் எஃப். இந்த எஃப் தான் நம்ம தேடுறோம். எந்த அல்காரிதம் பயன்படுத்தி? ஐடிடிஎஃப்எஸ் வித் த கோல் ஆஃப் ஃபைண்டிங் இட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? டெப்த்து 0, இது டெப்த்து 0, இது டெப்த்து 1, இது டெப்த்து 2. ஸோ டெப்த்து 0ல் ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய எஃப் இங்கே இல்லை, ஸோ ஸ்டாப். அடுத்தது டெப்த்து 1க்கு வரும். இப்போ டெப்த்து 1 எப்படி வரும்? இந்த இடத்துல 0 கூட கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், ஒரு லெவல் ஆட் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஃபஸ்ட் லெவலில் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. இதில் எஃப் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இங்கேயும் ஸ்டாப். அப்போ லெவல் என்ன ஆகும்? +1. 1 + 1 2. இப்போது செகண்ட் டெப்த் லெவல். இங்கே இஎஃப் இருக்குது. அப்போ இதில் நம்ம தேடக்கூடிய இந்த எஃப் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? டெப்த்து 2லேயே ஸ்டாப் ஆகிடும். நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? தேடக்கூடியது டெப்த்து 2ல் இருக்குன்னு நம்மளுக்கு காமிச்சோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். மெமரி எஃபிஷியன்சி. இது ஒவ்வொரு லெவலாக செக் பண்ணுறதுனால மெமரி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். பெஸ்ட் மெமரி எஃபிஷியன்சி யூசஸ் மினிமல் மெமரி ஆஸ் இட் ஒன்லி ஸ்டோர்ஸ் 1 path at a time. கம்ப்ளீட்னஸ். இட் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் த கோல் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் இன்ஃபைனைட் சர்ச் ஸ்பேசஸ். கண்டிப்பாக அதோடைய கோலை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த ட்ரியோ கிராஃபுக்குள்ளே. ஏன்னா அது 1 by 1 தான் செக் பண்ணிக்கிட்டே போகுது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஒர்க். ஈச் டிஎஃப்எஸ் ஐட்ரேஷன் ரிப்பீட் த ஒர்க் ஆஃப் ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் மேக்கிங் த அல்காரிதம் லெஸ் எஃபிஷியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். இப்போது ஒவ்வொரு லெவலாக கம்ப்யூட்டர் செக் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், கிராஃப் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே எஃப் இருக்கா? நான் தேடக்கூடிய எஃப் இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு போகும். பிசிடி இங்கே செக் பண்ணும். இங்கேயும் இல்லைன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். இப்போது இங்கே எஃப் இருக்கான்னு பார்க்கும். எஃப் இல்லை. திரும்ப கம்ப்யூட்டர் திரும்ப ஏகே எஃப் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு பார்க்கும். இங்கே எஃப் இருக்கா? இல்லை.
திரும்ப இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து வந்து இதை செக் பண்ணும், எஃப் இல்லை, இங்கேயும் எஃப் இல்லை, அப்புறமா இங்கே செக் பண்ணும். ஸோ திரும்ப 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 ஃபஸ்ட்லேருந்து வந்து செக் பண்ணும், அதோடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதனால் நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஒர்க்கும் ரிப்பீட்டட் ஒர்க்காக இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி, த டைம் காம்ப்ளெக்சிட்டி கேன் பி ஹையர் தென் பிஎஃப்எஸ், ஏன்னா திரும்ப திரும்ப பண்ணது இல்லையா. ஸோ எஸ்பெஷலி when the depth of the goal is large because of the algorithm re-expand the same nodes multiple time. ஓகேங்களா. இப்போது என்னுடைய நோடு, தேடக்கூடிய நோடு ரொம்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th டெப்த் லெவலில் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போனா அதிகமாக டைம் எடுத்துக்கும் அதை சர்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு லெவலும் இல்லாத போது திரும்ப திரும்ப அந்த லெவலை செக் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் இந்த அல்காரிதம் டைமின் அடிப்படையில் ரொம்ப வஸ்ட். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஐட்ரேட்டிவ் டீப்பனிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம், அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.